ஏய் நீ எதுக்கு இப்படி ஓடி வர்ற? போ. அண்ணே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தனே. அப்ப எந்த விஷயமும் சொல்ல வேணாம், போ சொல்லு. இல்ல, சொல்ல வந்த விஷயத்த சொல்லாம என் உசுரே போனா கூட நான் இங்கிருந்து போக மாட்டேனே. ஏய், அவ சொல்றத நான் ஏன் கேட்கணும்? கேட்டதுக்கு அப்புறம் உனக்கே புரியும்ண்ணே. இந்த பாரு, அவ சொல்ல வந்தது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எனக்கு தேவையில்லை. போ சொல்லு. இல்ல இல்ல, என்ன ஆனாலும் சொல்லியே ஆகணும்ண்ணே. அண்ணே, நீ மட்டும் நான் சொல்றது கேட்க மாட்டேன்னா நீ இப்பவே நாட்டை வச்சு செக் பண்ணு. ஏய், என்ன டிராமா பண்றியா? விழுந்து சாவ, அப்படியே ஆத்தோட போ. மாமா இந்த பக்கம் வாமா. ஏய் சிவசாமி, என்ன பேசுற நீ? என்ன இருந்தாலும் கூட பிறந்த தங்கச்சில அது என்னன்னு தான் கேட்டு தொலையா. ஏய், ஒரு அண்ணன் இப்படித்தான் நடந்துக்குவாளா? ஏன் முன்னாலே தண்ணியில் விட்டு சாவே அப்படின்னு டிராமா பண்ணுவா. இதை நான் பார்த்துட்டு இருக்கணும். இவளுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் கொடுத்தேன்னு வையே, தலையில இது உட்காந்துக்குவா. சரி நீ இரு, நான் என்னன்னு கேக்குறேன். ஏமா இப்படி எல்லாம் பண்ற? இப்படி எல்லாம் பண்ணா உங்க அண்ணனுக்கு கோவம் வராதா? முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. நான் எப்பவுமே இவருக்கு நல்லதானே பண்ணுவேன். அவருதான் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருன்னு. இங்க பாருங்கண்ணே, கண்டிப்பா எனக்கு பணம் வேணும். இந்தா, இது உன்கிட்டே இருக்கட்டும். பாத்தியா அண்ணே, உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களே உனக்கு தெரியாம என்னெல்லாம் உள்ளடி வேலை பண்றாங்க பாருண்ணே. நான் மட்டும் உங்க பக்கத்துல இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் நடக்க விட்டுருப்பேன் அண்ணே. அண்ணே, இது நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அசிங்க அண்ணே. அண்ணி உன்னை அவமானப்படுத்துற மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கிற நகையை கொண்டு போய் அடமான வச்சிருக்குண்ணே. இது தப்பு இல்லையா அண்ணே? ஒரு குடும்பத்து பொம்பளை வீட்டு நகையை கொண்டு போய் அடமான வச்சா குடும்பம் எப்படின்னு விளங்கும்? அண்ணே வாண்ணே, இப்பவே போய் இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம்.